இப்போ நம்ம கேஸ் வெல்டிங்கில் பிரேசிங் பண்ணதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நான் வந்து 4 திக்னஸ் பிளேட்டு 2 பிளேட் எடுத்துக்கினேன். ஓகேங்களா? இது வந்து பிரேசிங் பண்ண வேண்டிய ஃப்ளெக்ஸு. இது பிரேசிங் ஃபில்லர் ராடு. இது எப்படி வெல்டிங் பண்ண பார்க்கலாம். இப்போ நான் ஃப்ளேம் செட் பண்ணிட்டேன். இல்லை, லைட்டாக ஆக்சிடேஷன் ஃப்ளேம். நியூட்ரல் ஆக்சிடேஷனுக்கு லைட்டாக செட் பண்ண ஃப்ளேமை. எனக்கு ப்ரெஷர் பார்த்ததுனால இப்போ சிலிண்டரில் கொஞ்சம் ப்ரெஷர் வைக்கலாம். அதிகமாக ப்ரெஷர் வைக்கக்கூடாது. பிரேசிங் பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் வந்து அதிகமாக வைக்கக்கூடாது. ஃப்ளேம் செட் பண்ணுறோம். நம்ம ஃபில்லரை எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரீஹீட்டிங் ஜாப்பை ப்ரீஹீட் பண்ணிடணும். லைட்டாக ப்ரீஹீட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஃபில்லர் ஆடை ஹீட் பண்ண ப்ரீஹீட் பண்ணேன். ஃபில்லர் ஆடை ஏன் ப்ரீஹீட் பண்ணால் ஃப்ளெக்ஸ் அப்போ பிடிக்கும் அந்த இடத்துல. இப்போ டேக் வரும். ஃபஸ்ட்டு இந்த கார்னர் டேக் வரும். அதுக்கப்புறம் இந்த கார் நம்ம டேக் வரும். டேக் வந்து எப்பொழுதும் செட்டிங் டேக் முக்கியம். இப்போ டேக் போட்டாச்சு. 2 கார்னர்ஸ் லாக் போட்டாச்சு. வெல்டிங் அடிக்கும்போது மேக்ஸிமம் மெட்டலோட ஃபில்லரை தான் மெல்ட் பண்ணி வெல்டிங் பண்ண பிரேசிங் பொறுத்த வரைக்கும். பேஸ்மெண்ட்டில் அவ்வளோ மெல்ட் ஆகாது. அதேமாதிரி அதிகமாக இந்த பிரேசிங் மேலே நம்ம வந்து ஃப்ளேமை காமிச்சிங்கன்னா மெல்ட் ஆகிடும். லைட்டாக கொஞ்சம் வெல்டாக டக்குன்னு ரிமூவ் பண்ணிடணும். ஓகேங்க, அதேமாதிரி ரிமூவ் பண்ணால் தான் டக்குன்னு முடியும். நீங்கள் கண்டினியூ இதேமாரி பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் ஆகும். கொஞ்சம் நேரம் அது மெல்ட் ஆகிடுச்சுன்னா எடுத்தணும். இது வெரி சிம்பிள், ஈஸி தாங்க. லைட்டாக பண்ணி வைக்கணும். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து தான் ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணதில் ஃபில்லர் ஆட்லேயே ஃப்ளெக்ஸ் வருது. அதை யூஸ் பண்ணி அடிச்சிடுவாங்க. ஓகேங்க, லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சு கார்னர் வந்துட்டு லைட்டு கார்னர் வரும்போது கொஞ்சம் நிறுத்தி பண்ணணும். கார்னர் மட்டும் எப்போதும் வந்து கொஞ்சம் நிறுத்தி பண்ணிடணும். முடிஞ்சு பிரேசிங். திரும்ப வந்து பிரேசிங் பண்ணும்போது ஒரே இடத்துலேருந்து அதிகமாக ஹீட் பண்ணக்கூடாது. ஃபில்லர் ஆகும்போது தான் மெல்ட் ஆகணும். பேஸ்மெண்ட்டில் அந்தளவுக்கு மெல்ட் ஆகாது. ஓகே, இதே பேசிங். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.